நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிற பாளையம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. பாளையம் என்று சொல்லி 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று, உங்களுடைய சரீரமாகிய பாளையம் சுத்தமாயிருக்கணும். 2, உங்களுடைய வசிப்பிடமாகிய அல்லது வீடாகிய பாளையம் சுத்தமாயிருக்கணும். தேவன் விரும்பாத அருவருப்புகள் உங்களுக்குள்ளும் இருக்கக்கூடாது, உங்கள் வீடுகளுக்குள்ளும் இருக்கக்கூடாது. 3ஆவதாக, நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய சபையாகிய பாளையம் என்று சொன்னேன். இந்த 3 பாளையங்களும் எல்லா வேளைகளிலும் சுத்தமாயிருக்க வேண்டும். அவர் எப்பொழுது அசுசியான காரியத்தை உங்களுடைய நினைவுகளிலே, உங்களுடைய வார்த்தைகளிலே, உங்களுடைய கிரியைகளிலே பார்க்கிறாரோ அந்நேரமே அவர் உங்களை விட்டு என்ன பண்ணி விடுவார்? விலகி போய் விடுவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வேதம் என் ஆண்டவரை குறித்து சொல்கிறது. அவர் அசுத்தத்தை பார்க்காத சுத்த கண்ணன் என்று சொல்லுகிறது. அவர் பரிசுத்தத்தின் மகத்துவமானவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் ஒரு மனிதனுக்குள்ளாய் வாசம் பண்ண வேண்டுமே ஆனால் அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அவர் ஒரு வீட்டிற்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமே ஆனால் அந்த வீடு அருவருப்புகள் நீக்கப்பட்ட பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். தேவன் விரும்பாத எந்த அருவருப்புகளும் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே இல்லாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் உட்கார்ந்திருக்கிறவர் அல்ல, வந்து போகிறவர் அல்ல. உங்கள் நடுவிலே உலாவ விரும்புகிறார், உங்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் உலாவி வாசம் பண்ண வேண்டுமே ஆனால் அவர் விரும்புகிற பரிசுத்தம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேண்டும், உங்கள் வீடுகளிலே வேண்டும். அதோடு கூட நீங்கள் ஆராதிக்கிற தேவ சபை ஒருபோதும் உங்களுடைய நினைவுகளினாலோ உங்களுடைய வார்த்தைகளினாலோ கிரியைகளினாலோ தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போகாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லா நல்லொழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும், ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தெய்வ பயம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாலே ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் அல்லது ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். என் நிமித்தம், என் தனிப்பட்ட வாழ்க்கையின் நிமித்தம், என் வாயின் வார்த்தைகள் நிமித்தம், என்னுடைய கிரியையின் நிமித்தம், என்னுடையதான சிந்தையின் நிமித்தம் தேவனுடைய சபை பரிசுத்த குலைச்சலாவதற்கு நான் ஒருபோதும் காரணமாய் மாறிவிடக் கூடாது. நான் உண்மை உள்ளவனாய், ஒழுக்கம் உள்ளவனாய், நற்கீர்த்தி உள்ளவனாய், புகழ்ச்சி உள்ளவனாய், புண்ணியத்தை தேடுகிறவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா சமாதானத்திற்கும் காரணமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொல்லி பிலிப்பியரிலே வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நீங்க உங்களை ஒரு தற்பரிசோதனை செய்ய போறீங்க. உங்களுக்குள்ளால ஆண்டவர் இருக்கிறாரா? உங்க வீட்டுக்குள்ளால ஆண்டவர் வாசம் பண்ணி உலாவி கொண்டிருக்கிறாரா? உங்கள் நிமித்தம் சபையில தேவன் உலாவி வாசம் பண்ணுவதற்குள்ள தகுதி உள்ள பாத்திரமாக இருக்கிறீர்களா? நீங்கள் வேற்று நினைவுடையவர்களாக, ஒரு மனதை கெடுக்கிறவர்களாக, சபையில வந்து வசனத்திற்கு புறம்பான காரியங்களை சிந்திக்கிறவர்களாக, தேவனுக்கு விரோதமாய் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக, தேவனுடையதான சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படாதவர்களாய் இருந்தால் உங்கள் நிமித்தம் தேவனுடைய சபை என்ன பண்ணுகிறது? தேவன் உலாவி வாசம் பண்ண முடியாதபடிக்கு அசுசி அடைகிறது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேதம் இப்படியாக சொல்கிறது, ஒருவன்
தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அதுவும் வீடா இருந்தாலும் சரி, உன்னுடைய சரீரமா இருந்தாலும் சரி, நீ ஆராதிக்கிற தேவனுடைய சபையா இருந்தாலும் சரி, தேவனுடைய பரிசுத்தம் இழப்பதற்கு நீ காரணமாக இருப்பாயானால் தேவன் கெடுப்பார் என்கிறதான அந்த பயம் வேண்டும். ஒரு நாளிலே ஆகான் என்கிறதான யூத கோத்திரத்தை சார்ந்ததான ஒரு மனிதன் தேவன் விரும்பாத அருவருப்புகளை தேவன் வாசம் பண்ணுகிற பாளையத்திற்குள்ளாய் கொண்டு வந்தார். தேவன் சொன்னார், அவர்களை நிக்கிரகம் பண்ணாவிட்டால் நான் இனி உங்கள் நடுவிலே இரேன். ஆகானையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணினார்கள். அக்கினியினால் சுட்டரித்தார்கள், கற்களினாலே மூடினார்கள். அதற்கு பின்புதான் தேவ வாசஸ்தலமாகிய பாளையத்தை விட்டு புறம்பே சென்றதான ஆண்டவர் உள்ளே வந்தார். ஆமே. ஆண்டவர் வெளியே போன பிறகு ஜெயிக்க வேண்டியவன் தோற்று போகிறான், தோற்க வேண்டியவன் ஜெயிக்கிறான். ஜெயம் எடுக்க வேண்டிய யூதா கோத்திரம் மட்டுமல்ல, முழு இஸ்ரவேலரும் ஒரு சின்ன ஆயின் பட்டணத்தின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடுகிறார்கள், பின்முதுகை காட்டிக்கொண்டு ஓடுகிறார்கள். ஒரு தவறும் செய்யாத 36 பேர் ஒரு ஆகான் நிமித்தம் வெட்டுண்டு விழுகிறார்கள். காரணம் என்ன? பரிசுத்தமாக இருக்க வேண்டியதான பாளையத்தை தேவன் விரும்பாத அக்கினியிலே சுட்டரிக்க சொன்னதான அந்த காரியங்களை தன்னுடைய பாளையத்திற்குள்ளே கொண்டு வந்து விட்டார். அவன் யாருக்கும் தெரியாதபடி தன்னுடைய கூடாரத்துக்குள்ளாய் மூடி வைத்து விட்டார். எல்லாவற்றையும் காண்கிற தேவன் ஒன்றும் அவருடைய கண்களுக்கு மறைவாய் இல்லை என்று சொல்லி எபிரேயர் 4:13 சொல்கிறது. மனிதனுடைய நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிறதான் ஆண்டவர் அதை அறிந்தவராக பாளையத்தை விட்டு வெளியே போய்விட்டார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இப்படி நினைத்து விடக்கூடாது. நான் நினைக்கதானே செய்கிறேன், இதுல என்ன தப்பு? வேதம் சொல்கிறது, உங்களுடைய நினைவுகளை கூட தேவன் தூரத்திலிருந்து அறிகிறவர். உங்களுடைய நினைவுகள் தாறுமாறாய் இருக்குமே ஆனால் சபையினுடைய ஒரு மனதை அது கெடுக்கிறது. ஒரு மனம் இல்லாதவர்களின் நடுவில் தேவன் கிரியை செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகுகிறது. இந்த நாளிலே மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கடமைக்காக தேவனை தேடுகிறவர்களாய் அல்ல, சுதந்தரிப்பதற்காக தேவ சமூகத்திலே தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் இம்மைக்குரிய நன்மைகளுக்காக மட்டும் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் அல்ல, மறுமைக்கும் நித்திய ஜீவனுக்கும் உரியதான நன்மைகளுக்காக ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமே. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களிடத்திலிருந்து உங்களை ரட்சித்து அந்த சத்துருக்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஜெயக்கொடி ஏற்றுவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தாழ இருக்கிறவனை உயர்த்தி வைக்கவும் முடியும், உயரத்தில் இருக்கிறவனை தாழ்த்தி போடவும் என் ஆண்டவரால முடியும். தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சத்ருவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டிடக்கூடாது. தேவன் நம்முடைய பட்சத்திலிருந்து அவனுக்கு விலக்கி நம்ம என்ன பண்ணணும்? ரட்சிக்கிற தேவனோ இருக்கணும்னா பாளையம் அசுத்தமடையாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்க சிந்தை சுத்தமுள்ள சிந்தையா இருக்கணும். உங்க நினைவுகள் சுத்தமுள்ளதா இருக்கணும். உங்க வார்த்தைகள் சுத்தமும் உண்மையும் உள்ளவைகளாய் இருக்கணும். உங்க கிரியைகள் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் இருக்கணும், குறைவே இல்லாதவைகளாய். சும்மா பொய் பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, புரட்டான காரியங்களை பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, பெருமையான காரியங்களை நினைக்கிறவர்களும் பேசுகிறவர்களுமாய் இருக்கக்கூடாது, தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. தேவன் துக்கம் அடைந்து விட்டாரே ஆனால் அதற்கான கிரயத்தை நீ திரும்ப செலுத்த முடியாது. அவர் சீக்கிரம், அவ்வளவு சீக்கிரம் கிரியைகளை பார்த்து துக்கம் அடைய மாட்டார். ஆனால் அடைந்து விட்ட பின்பு அதற்கு கிரயம் செலுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சரி, இவ்வளவு உன்னதமான பரிசுத்தத்தில் மகத்துவமான வல்லமையுள்ள சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனாயிருக்கிற ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த பாளையத்திலே அவரை சுற்றிலும் இருக்கிறதான பாளையவாசிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்?
தேவனை சுற்றிலும் வாசம் பண்ணுகிறவர்களுடைய தகுதி என்ன என்று சொல்லி கடந்த நாட்களில் 7 காரியங்களை நம்ம தியானிச்சிட்டோம். இன்றைக்கு 8வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி இருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுத்துவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற் காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். அல்லேலூயா. 23 கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளை இடுகிறவைகளின்படியே கர்த்தருடைய காவலை காத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. 8வதாக போதித்து நடத்தப்படுகிறவர்கள். யார் தேவனுடைய பாளையத்தை சுற்றிலும் வாசம் பண்ணுவதற்கு தகுதி உடையவர்கள்? அவர்கள் தேவனுடைய போதனையை கேட்டு நன்றாய் புரிந்து கொண்டு அந்த போதனையின் படியே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கத்துல மேகம் அவர்களுக்கு போதிக்கிறது, நீ பாளையம் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது என்று. மேகம் அவர்களுக்கு போதிக்கிறது, நீ உன்னுடைய பாளையத்தை விட்டு புறப்பட வேண்டிய வேளை வந்தது என்று சொல்லி. மறுபக்கத்துல தேவன் மோசே என்கிற தேவனுடைய மனுஷனை கொண்டு அவர்களுடைய பிரயாண விவரங்களை எல்லாம் சரியாய் போதித்து நடத்துகிறார். எந்த வழியில போகணும், எந்த வழியில போகக்கூடாது, எங்கே பாளையம் இறங்கணும், எங்க இறங்கக்கூடாது என்பதை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை போதித்து நடத்துகிறார். இன்னைக்கும் அப்படிதான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை போதித்து நடத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சபையில பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் உங்களுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கல்ல. பயங்கரமாய் கைகளை அடித்து சப்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி துள்ளி குதித்து ஆடுவதற்கு மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக என்கிற வேத வசனத்தின்படி நீயும் நானும் செவ்வையான வழியிலே நடத்தப்படும்படியாக தேவன் விரும்புகிற வழியிலே, நமக்கு நலமாய் தோன்றுகிற வழிகளில் அல்ல, தேவன் விரும்புகிற வழியிலே, மரணம் இல்லாத வழியிலே. வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரணம் என்று சொல்லுகிறது. அப்ப மரண வழிகளில் அல்ல, சங்கீதத்தில் கேட்டதை போல ஜீவ வழிகளிலே நம்மை நடத்த விரும்புகிறார். கரங்களை கொட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் தம்முடைய ஜனத்தின் நடுவில் இருந்து அவர்களை போதித்து நடத்துகிறார். அல்லேலூயா. அவர்கள் போதித்து நடத்தப்பட்ட கூட்டம். கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது, கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. இவைகள் எல்லாம் எதற்காக? அவர்கள் யோர்தானை கடந்து வாக்குத்தத்த பூமியாகிய அந்த கானானை சுதந்தரிக்கும்படியாய், அதை சுதந்தரித்த பின்பு அதை கை கொள்ளாமல் போவதற்கல்ல, அந்த கானானுக்குள்ளால போனதுக்கு அப்புறமோ அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணத்தையும் விட்டு
விலகாதபடி, தேவன் தங்களோடு கூட இருக்கும்படி, தங்கள் நடுவிலே உலாவும்படி, தங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி, சத்துருக்களுடைய இஷ்டம் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாதபடிக்கு அவர்களை சத்துருக்களுடைய கரத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்கும்படியாக அவைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் ஏன் நம்ம கூட கண்டித்து உணர்த்தி பேசுகிறார் என்றால், நீ ஜீவனுக்குரியதான பாதையிலே நேராய் நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்பதற்காக. மேகம் எழும்பினதை போல எப்பொழுது வேண்டுமென்றாலும் உன்னுடைய மரணம் வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வதற்குரிய நேரம் வரலாம். அந்த நேரத்தில் ஆண்டவரே வெயிட் பண்ணணும்னு சொன்னா அவர் கேட்க மாட்டார். எல்லா நேரத்திலும் கிறிஸ்துவினுடைய வருகையானாலும் சரி, கிறிஸ்துவுக்குள்ளான மரணமானாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகமாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர்வதற்கு ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். நேரம் வந்த பின்னல்ல ஆயத்தமாவது. ஏன்னா இந்த ஜனங்களுக்கு நமக்காவது எல்லா காரியங்களும் முன்னே கர்த்தர் போதிக்கிறார். இந்த ஜனங்களுக்கு எப்ப மேகம் எழும்பும்னு தெரியாது, எங்க போய் மேகம் தங்கும்னு தெரியாது. சில வேளைகளில் 3 நாள் 4 நாள் தொடர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னு கேள்வி கேட்க முடியாது. வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை காட்டும்படி கர்த்தராகிய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன் சென்றது. உடன்படிக்கை பெட்டி எங்கே தங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இடத்தை முன்குறிக்கிறதோ அந்த இடத்துல தான் அவர்கள் பாளையம் போட வேண்டும். விரும்புகிறபடி, நான் விரும்புகிறபடி எல்லாம் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தினுடைய குடியிருப்பை கூட நிர்ணயிக்கிற ஆண்டவர். தெரியுமா உங்களுக்கு? நீ எங்கே குடியிருக்கணும், நீ எங்க குடியிருக்க கூடாதுங்கிறத நிர்ணயிக்கிற ஆண்டவர் அவர். ஆமென். நம்ம இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம்? ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு எங்க சரியா தெரியுதோ, நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட யாருன்னா லோத்தின் ஆவியை உடையவர்கள். லோத்தின் ஆவியை உடையவர்கள். நம்ம அழைக்கப்பட்ட ஆபிரகாம் சாய்ஸ் கொடுக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். நீ வலது பக்கம் போனேன்னா நான் இடது பக்கம் போறேன். லோத்து அழைக்கப்படாதவன், ஆபிரகாமனுடைய சகோதரன் மகன். லோத்து என்ன சொல்லி இருக்கணும்? உமக்கு எந்த பக்கம் போக விருப்பமோ அந்த பக்கம் நீர் போகும். நீர் போன பின்பு இன்னொரு பக்கத்துல நான் போறேன் லோத்து சொல்லி இருக்கணும். ஆனா கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். செழிப்பா இருக்கு, பச்சை பசேல் என்று இருக்கிறது, தேவனுடைய தோட்டத்தை போல இருக்கிறது. அதற்குள்ளே போவோம் என்று சொல்லி ஆபத்தை உணராதபடி போகிறோம். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான். கர்த்தர் வைக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது. அடிக்கடி சாத்தான் ஏதாவது ஒண்ணு நமக்குள்ளால கொண்டு வருவான். வைக்கிற வேலையில இருக்க மாட்டோம், தருகிற கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டோம், வைக்கிற நிலைமையில தரித்திருக்க மாட்டோம். நம்ம எல்லாம் இருந்துகிட்டு கால் நீட்டுறவங்க கிடையாது, நின்னுகிட்டே கால் நீட்டுறவங்க. கரங்களை கொட்டி அல்லேலூயா. இருந்தாக்கல நமக்கு மண்ட கலரும். கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு மேகம் எழும்புறதுக்கு முன்னால நம்ம போகணும்னு நினைப்போம். தேவனுடைய பாதுகாவலை இழந்து போகிறோம். தேவனுடைய பாதுகாவலை இழந்து போகிறோம். தேவ சபை என்கிறதான பாளையத்தை விட்டு தன்தோன்றித்தனமாக அலைந்து தீய நினைக்கிறோம். தன்தோன்றித்தனமாக நாம் அலைந்து திரிய நினைக்கிறோம். தேவன் குறித்த நாள் வரைக்கும் என்னை கொண்டு சேர்த்த சபையில வைத்திருக்கிற நாள் வரைக்கும் ஒருவேளை அது மரணமாயிருக்கலாம், அவருடைய வருகையா இருக்கலாம், அல்லது அதுக்கு முன்னால் என்ன அவருடைய மேகம் எழும்பும் வரையிலோ, அவர் எனக்கு சரியாய் போதிக்கும் வரையிலோ, அவருடைய வார்த்தைகள் எனக்கு சரியாய் கிடைக்கிறது வரையிலோ நான் அங்கே இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே. ஆகாரே, ஆகாரே, நீ சாராளாலே ஒருவேளை அடிமைப்படுத்தப்பட்டு நடத்தப்படலாம். ஆனால் உனக்கு ஒன்னும் பண்ண முடியாது. அவரை விட்டுவிட்டு அவர் குறித்த நாள் வரையிலும் சாராளுக்கு நீ என்ன பண்ணிதான் ஆகணும்? அடங்கி இருக்கணும். அதுதான் அந்த ஆகாருக்கு கொடுக்கப்பட்ட போதனை. அவர் போதிக்கிற ஆண்டவர். உனக்கு இன்னைக்கும் எனக்கு இன்னைக்கும் போதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர். ஆனா நம்ம எத்தனை பேர் அவருடைய போதனைக்கு நம்முடைய செவிகளை திருப்புகிறோம்? எத்தனை பேர் அந்த போதனைகளுக்கு இடம் கொடுக்கிறோம்?
கர்த்தர் சில காரியங்களில் பொறுமையாயிருப்பாரு. சொல்றாரா? பொறுமையாயிருப்பாரு. நம்ம என்ன பண்றோம்? அவசரப்படுகிறோம். நம்முடைய சுய இச்சைகளை, விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு துணிகிறோம். ஆகையினால பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அல்லேலூயா. எப்படியாக நாம் விடுதலையாகி ஜெயில இருந்து வந்துடணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறதான யோசேப்பாய் நீங்கள் இருக்கக்கூடாது. கர்த்தர் நியமித்த நாள் வரைக்கும் தேவன் வைத்திருக்கிற நிலையிலே உண்மையாயிருப்பீர்களே ஆனால். ஆமென். பான பாத்திரக்காரன் மறந்து போனாலும் அவனுடைய இருதயத்திலே ஞாபகப்படுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல கவனிங்க, உன்னை சிறையிருப்பிலிருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கவனமா கேட்கணும். அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்கணும். உபாகமம் 28 அதை தான் கற்று தருகிறது. அவருடைய சத்தத்தை என்ன பண்ணணும்? கவனமாய் கேட்கணும். கவனமாய் கேட்கணும். கர்த்தர் தான் பேசுகிறாரா, என்னுடைய சுயம் பேசுகிறதா, சாத்தான் பேசுகிறானா என்கிறதான அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரணும். இன்னைக்கு கர்த்தர் எப்படி பேசணும்னு நினைக்கிறோம் தெரியுமா? எப்படி போதிக்கணும்னு நினைக்கிறோம் தெரியுமா? என்னுடைய சுய விருப்பங்களையும் இச்சைகளையும் நிறைவேற்றுகிற அளவிற்கு தேவன் பேசணும். நான் என்ன நினைச்சாலும், என்ன ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் ஆண்டவருக்கு முன்னால வச்சாலும் அவருக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? எஸ் சொல்லணும். அதுக்கு அவர் என்ன சொல்லணும்? எஸ் சொல்லணும். அது எல்லா வேளையிலையும் ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனா உனக்கு தீமையை உண்டு பண்ணுகிற காரியமே ஆனால் சாத்தான் எஸ் சொல்லுவான். தேவனா சாத்தானா? உன்னுடைய சுயமா? எது இங்கே வெளிப்படுகிறது? நீ நினைக்கிறதன்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறவனா, இல்லை கர்த்தர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவனா? நீ யார்? நான் சகோதரர்களை மட்டும் கேட்கிறேன் என்று நினைக்காதிருங்கள், சகோதரிகளையும் சேர்த்துதான் கேட்கிறேன். நீங்கள் யார்? உங்களுடைய தீர்மானங்கள் என்ன? ஆவியானவர் சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாளையத்திலிருந்து மேகம் எழும்புறதுக்கு முன்னால, மோசையினுடைய சப்தம் கேட்கறதுக்கு முன்னால ஜனங்கள் புறப்படக்கூடாது. ஒரு முறை பெட்டியும் மோசையும் எங்க இருந்தாங்க? பாளையத்தில் இருந்தாங்க. ஜனங்கள் நாங்கள் சத்துருக்களை ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி போனார்கள். அவர்கள் முறிய அடிக்கப்பட்டார்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ தேவனை அறிந்தவனே ஆனால், சத்தியத்தை அறிந்தவனே ஆனால், அவருடைய போதனை அறிந்தவளே ஆனால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு தெய்வ பயம் உனக்குள்ளாய் இருக்க வேண்டும். தேவன் அனுமதிக்காத எந்த வழியிலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? நடக்க துணிய மாட்டேன். அது உறவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் விட்டுக்கிட்டு வாழ வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ நினைக்க கூடாது. ஒரு இடத்துல இருந்து உன்னை பிடுங்கி வேறு பிரித்து கொண்டு விட்டாரே ஆனால் அதுக்கு பின்பு அந்த இடத்தை நீ திரும்பி போக கூடாது. ஆபிரகாமை போல உனக்கு இந்த ஸ்தானம் இல்ல, இந்த இடம் இல்லைன்னு சொல்லி உன்னை தூக்கிட்டாருன்னா அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறவைக்கு அங்க நீ என்ன பண்ணக்கூடாது? திரும்பி போக கூடாது. எச்சரிக்கையாயிரு. என் குமாரனை அந்த இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி ஆபிரகாம் எலேசேரிடக்கிட்ட சொல்றான். நம்முடைய எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படி இருக்கு? தேவனுடைய போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் எத்தனை பேர்? நீங்கள் சுயமாய் முடிவெடுக்கிறீர்கள், தோற்று போகிறீர்கள். யாரை குறை சொல்லுகிறீர்கள் தெரியுமா? தேவனை. நம்ம அநேகமருடைய மனநிலைமை என்ன? நான் கேட்கிறதை எல்லாம் ஆண்டவர் தரணும், கேட்கிறதை எல்லாம்னு கூட சொல்ல மாட்டேன். எபேசியர் 3:20 படி நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தரை எனக்கு செய்யணும். ஆனால் நான் கடைசி வரைக்கும் எதிலையும் மாற மாட்டேன். நான் இருக்கிறது போலே இருப்பேன். நான் மாற மாட்டேன். நான் எதிலையும் மாற மாட்டேன். எந்த கற்பனைக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். ஒழுங்கா ஜபிக்க மாட்டேன். ஒழுங்கா வேதம் வாசிக்க மாட்டேன். கூட்டத்துக்கு போக மாட்டேன். அப்படியே போனாலும் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு கவனிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் ஒரு தனி பிக்சரை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் உள்ளால இருக்கிறேன், ஆனா என்னுடைய நினைவுகள் இங்க இல்ல. நான் தனியா ஒரு படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் இங்க இருக்கிற அநேக பேருடைய நிலைமை. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து தேவனுக்குரியவைகளையும் தேவனுக்கு பிரியமானவைகளையும் அல்ல,
நீங்கள் விரும்புகிற சில காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய விருப்பம் என்ன என்று சொல்லி செவி கொடுத்து கேட்கிற அனுபவம் உங்களில் அநேகம் பேருக்கு இல்லை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனம். அங்கே எங்கே? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கிற கிருபாசனத்திலே, அந்த கிருபாசனத்திலே இருக்கிறதான அந்த கேருபீன்களின் நடுவில் இருந்து நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களும் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேலுக்கு புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். பேசுகிறது கர்த்தர் என்கிற உணர்வு நமக்கு முதல்ல வேணும். இவன் தானே, இவன் வேணும்னு மற்ற ராஜாவை போல இருக்கக்கூடாது, ஆகாப் ராஜாவை போல. யோசேப்பு கேட்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுக்கு வேற ஆள் இல்லையான்னு. ஒருதான் இருக்கான், அவனுக்கு பேரு மீகாயா. ஆனா என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையா சொல்லுவான். அவன் கர்த்தரை சொல்ற ஆளு. ஆனா இங்க ஒரு பெருங்கூட்டம் யாரு சொல்றதை சொல்லிக்கிட்டு இருக்கு? அவன் விரும்புகிறதை, சுய தோற்றங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். முடிவில் மீகாயா சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல்ல. அவனுடைய பாகால் தீர்க்கதரிசிகள் சுய விருப்பத்தின்படி, இச்சையின்படி ராஜாவை பிரியப்படுத்துவதற்காக சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். போனான், திரும்பி வரல. நாபோத்தின் இரத்தத்தை நக்கின இடத்திலே அவனுடைய இரத்தத்தையும் நக்கீற்று நாய்கள். தேவன் என்ன சொல்றாரு? 1000 பேர் 1000 போதிக்கலாம், எனக்கு இது சரியா இருக்கலாம், இது சரியா இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் என்ன போதிச்சிருக்கிறாரு? கர்த்தருடைய சப்தம் என்னுடையதான செவிகளிலும் இருதயத்திலும் எப்படி தொனித்திருக்கிறது? அந்த சத்தம் என்னை எப்படி நடத்துகிறது? அந்த ஆவியானவர் என்னை என்ன பாதையிலே நடத்த விரும்புகிறார்? நான் நடக்க விரும்புகிற வழிகள் மரண வழிகளா இருக்கலாம். நான் எடுக்கிற தீர்மானங்கள் எனக்கு மரணத்தை பங்காய் கொடுக்கலாம். ஆனால் தேவன் நடத்துகிற வழிகள் மேன்மையான வழிகள், ஆசீர்வாதமான வழிகள். கொஞ்சம் இடுக்கமா இருக்கும், சில காரியங்கள் கொஞ்சம் காலதாமதமாகலாம். கர்த்தர் உன்னை கைவிடவும் மாட்டார், வெட்கப்படுத்தவும் மாட்டார். நீ தேவனுடைய போதனையின்படி நடக்கிற மனிதனாய், மனுஷியாய், குடும்பமாய் இருப்பேன்னா ஏற்ற வேளையிலே கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். ஏற்ற வேளையிலே தேவன் உன் தலையை உயர்த்தியே ஆகும். உன்னை உயர்த்தணும்னு தேவன் நினைக்கும் போது யாரும் தடையா இருக்க முடியாது, உன்னை தவிர. சாத்தான் தடை அல்ல, பில்லி சூனியன் தடை அல்ல, ஏவல் பிசாசு தடை அல்ல, மற்ற மனிதர்கள் தடை அல்ல. உன்னுடைய கீழ்ப்படியாமையும் தாழ்மையின்மையும் இருதய கடினமும் தான் உனக்கு தடையாயிருக்கிறது. தேவன் உன்னை உயர்த்துவதற்கு, தேவன் விட்டு விலக சொல்லுகிற போதிக்கிற எந்த காரியத்தை விட்டு விலகுவதற்கு உனக்கு மனதில்லை. தேவன் கை கொள்ள சொல்லுகிற எந்த காரியத்தையும் கை கொள்வதற்கு உனக்கு மனதில்லை. சில வேளைகளில் ஆண்டவரே நான் அப்படி செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீ விரும்புகிற வாழ்க்கையை வாழுவதற்கு தான் நீ துணிகரம் கொள்ளுகிறாய். ஆவியிலே சிந்தித்து ஆவியிலே நடக்க வேண்டிய நீ மாம்சத்திலே சிந்தித்து மாம்சம் மனசும் விரும்புகிற வழியிலே நடப்பதற்கு உன்னை விற்று போட்டவனாய், விற்று போட்டவளாய் இருக்கிறாய். சபையே, தேவ சப்தம் முன்னிலே தொனித்துக் கொண்டே இருக்கிறது. தேவ சப்தம் முன்னிலே தொனித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் உன்னுடைய சுய சத்தம் அந்த தேவ சப்தத்தை அடக்கி போடுகிறது. உன்னுடைய சுய இச்சைகளும் விருப்பங்களும் தேவ சப்தத்தை அடக்கி போடுகிறது. தேவ சப்தத்தை நீ உன்னித்து கவனிக்க முடியாதபடி, அந்த சப்தத்திலே நடக்காதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்கள் தேவ சப்தத்தை அடக்கி போடுகிற சப்தத்தை உனக்கு ஆதரவாய் சொல்லுகிறார்கள். ஆகாப்புக்கு சொன்னது போல, போவும் ராஜாவே, கர்த்தர் உம்ம கூட இருப்பார், அவர் சகலவற்றையும் அடங்கடிப்பார். ஜாக்கிரதை. எத்தனையோ முறை பீலேயாமுக்கு எதிராக பட்டயத்தை வைத்துக் கொண்டு தேவ தூதர்கள் நின்றதை போல ஆண்டவர் உனக்கு விரோதமாய் தன்னுடைய பட்டயத்தை பிடித்துக் கொண்டு நின்றார். நீ அழிவுக்குரியவன், நீ அழிவுக்குரியவள்.
எப்பொழுதோ உன்னுடைய வழிகள் தேவனுடைய பார்வைக்கு மாறுபாடா இருந்தபடியினால உனக்கு விரோதமாய் தன்னுடைய பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை அனுப்பி உனக்கு விரோதமாய் கர்த்தர் பேசினார். நீ கேளாத செவிட்டு விரியனை போல இருந்தாய். ஐயோ, நான் கற்றும் அறிந்தும் இருக்கிற சத்தியம், ஆண்டவருடைய சத்தியம் இப்படி இல்ல இருக்கு. அவர் எனக்கு இப்படி அல்லவா போதித்தார். இந்த மனிதர்கள் இப்படி போதிக்கிறார்கள். என்னுடைய சுய தோற்றமும் எண்ணமும் இப்படி இருக்கிறது. ஐயோ, நான் அதமாகி போவேன் என்கிற தெய்வ பயம் உனக்குள்ளால வரல. வருவதற்கு உன்னுடைய சுய இச்சைகள் இடம் கொடுக்கல. சங்கீதம் 32:8 எடுத்து வாசித்து பாருங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யாருக்கு கர்த்தர் போதிக்கல? எனக்கு தேவ சப்தம் கேட்கலைங்கிறீங்களா? இது என்னது? உனக்கு தேவையான எல்லா போதனைகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. சபை கூடி வரும்போது கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு உன்னோடு கூட பேசி உணர்த்தி எச்சரிக்கிறார். நமக்குள்ளால தாழ்மை வந்தது, நமக்குள்ளால தெய்வ பயம் வந்தது, துணிகரம் வந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருமாப்படைந்தோம். நம்முடைய கீழ்ப்படியாமைக்கு தக்கதான தண்டனை உடனடியாக நடவாதபடியினால் பொல்லாப்பை செய்வதற்கு நம்முடைய இருதயம் தொடர்ந்து துணிகரம் கொண்டது. யோசித்துப்பா, நீ ஓன் சைடில் உள்ள நியாயத்தை ஆண்டவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்திற்கு திரும்பு, நான் சொல்வதை நீ கேள். நீ சொல்வதை நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னால கீழ்ப்படுகிறதுக்கு பதிலாக உங்க சைடில் உள்ள நியாயத்தை, உங்க சைடில் உள்ள பிரச்சனைகளை ஆண்டவருக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் அதில் ஒருபோதும் 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 தன்னுடைய காதை திருப்புகிறவர் அல்ல. அவர் சொல்றது, நான் சொல்றத நீ கேளு, நான் உனக்கு போதித்து கொண்டே இருக்கிறேன். போதிக்கிறாரா இல்லையா? நான் உனக்கு போதித்து, வசனம் ஒருபோதும் பொய்யாகாது. நீ வலது பக்கமா போனா நீ வலது பக்கமா தான் போகணும். நீ இடது பக்கமா போக கூடாது. நீ இடது பக்கமா போனா நீ வலது பக்கம் போகணும்னு நினைக்க கூடாது. நீ வலது பக்கமும் இடது பக்கமும் போகாத, நேரா போன்னு சொன்னா நேரா மட்டும்தான் போகணும். கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கவனமாய் கேட்கிற செவிகளும் உணர்ந்து கொள்கிற இருதயமும் இந்த நாளிலே உங்களுக்கு உண்டானால் நலமாயிருக்கும். சிதேக்கியா ராஜாவினுடைய அழிவுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை சொன்ன தேவனுடைய மனுஷனாகிய எரேமியாவுக்கு முன்பாக அவன் தன்னை தாழ்த்தாமல் போனான். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவன் மேல் மட்டுமல்ல, அவனுடைய ஜனத்தின் மேல் மட்டுமல்ல, அவனுடைய தேசத்தின் மேல் வந்தது. உங்க ஒருவருடைய கீழ்ப்படியாமை உங்க மேல மட்டும் இல்ல, உங்க வீட்டில் மட்டும் இல்ல, உங்க குடும்பம் முழுவதையும் பாதிக்கும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கின வரும். பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனம் இல்ல, புதிய ஏற்பாட்டில் சிலருக்கு இப்படி உண்டு. ஒரு இடத்துல எழுதியிருந்தா நாங்க நம்ப மாட்டோம், 2 இடத்துல எழுதி இருக்கிறார். கொலோசியர் 3 எபேசியர் 5 எழுதி வச்சிருக்கிறாரு. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். எதை வைத்து பெருமை பாராட்டுகிறாய்? நீ உள்ளதை இல்லை என்றும் இல்லாததை உள்ளதென்றும் சாதிக்கிற நபராயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உனக்கு என்ன போதிக்கிறாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுறேன். நீ இந்த வழியில தான் நடக்கணும், இந்த வழியில நடக்க கூடாது. அப்படி நீ தவறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய கண்களை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்றேன். தேவஜனமே, உன்மேல் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. சில வேளையில உனக்கும் தெரியாம உனக்குள்ளால ஒரு போராட்டம் வருகிறது. ஏன் தெரியுமா? தேவன் உன்னோடு கூட போராடுகிறார். அவர் இன்னும் உன்னை நேசிக்கிறார். சபையே, இன்னும் உன்னை நேசிக்கிறார், இன்னும் உன்னை நேசிக்கிறார். உன்னை அழிச்சு போடணும்னா எப்பவோ அழிச்சு போட்டிருக்கலாம். நீ ஆண்டவருக்கு கெடு விதிச்சிட்டு இருக்க. ஆண்டவர் உனக்கு கெடு விதிச்சாச்சுன்னா நீ ஆண்டவருக்கு கெடு விதிச்சிட்டு இருக்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிகிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். நான் உனக்கு போதித்து, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் மேகத்தை கொண்டு போதிச்சாரு.
உனக்கு எனக்கு இன்னைக்கு நேரடியாக போதிக்கிறாரு. அன்னைக்கு ஜனங்களுடைய கரங்களில் இந்த வேதாகமம் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய வேதாகமத்தை கொடுத்து சட்டங்களையும் திட்டங்களையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம எத்தனை பேர் அதை கை கொண்டு நடக்கிறோம்? எத்தனை பேர் நடக்கிறதுக்கு பழக்கு வைத்துக் கொண்டோ நம்முடைய அனுபவங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒன்று சொல்றதுக்கு நம்மகிட்ட வந்தால் நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் ஒன்று நம்மகிட்ட சொல்ல வந்தாச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியும்? நான் இவ்வளவு காணிக்க கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களை பார்த்து நகைப்பார். உன் காணிக்கையும் உன் ஜபத்தையும் கொண்டு குப்பையில் போடும். முதல்ல நான் சொல்றதை கேளு. கடைசி வரைக்கும் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய செவிகளிலே துணிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. காரணம் நம்முடையதான செவி விருத்த சேதனமற்றதாய் இருக்கிறது. முடிஞ்சா நம்ம ஒவ்வொருவரும் மற்றவர்களை தான் குற்றவாளிகளாய் தீர்த்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய குற்றங்களை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்புவதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நினைப்பென்னா நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கோபம் வராது, அவ்வளவு எளிதாக கோபம் வராது. வந்துச்சுன்னா அது பற்றி எரிந்தே ஆகும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே சாலமோன் தேவனுக்கு என்று சொல்லி ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி அந்த ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக சேமத்திற்காக ஜபிக்கிறதான வேளையில ஒரு காரியத்தை சொல்வான். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. கரங்களை கொட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை போதித்து சாலமோன் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றான். என்னுடைய ஆளுகைக்குட்பட்டிருக்கிற உம்முடைய ஜனங்கள், உம்முடைய சொந்த ஜனங்கள், நீர் விரும்புகிற பாதையிலே நடப்பதற்கு உம்முடைய நல் வழியை அவர்களுக்கு போதியும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஆனா நம்ம நல்ல வழியில நடக்காம மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே அவர்களை நல்ல வழியில நடத்தும். அவங்க சரியில்லை ஆண்டவரே, நான் மட்டும்தான் சரி, நான் மட்டும்தான் ஆண்டவரே சரி, அவங்க சரியில்லை ஆண்டவரே, அவங்கள நல்ல வழியில் நடத்தும். முதல்ல உன் காலு நல்ல வழியில் நடக்கட்டும். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்தப்பார், கர்த்தர் மகிழுவார். நீ மிருக குணமுள்ளவனாய் குணமுள்ளவளாய் இருந்துகிட்டு மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்த்து நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே சபையே. நீ நல் வழியில் நடக்கிறது கொன்ன போதிக்கிற ஆண்டவர். அதனாலதான் வேதம் சொல்லுது, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சப்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். கேட்குதா இல்லையா? செவியை திறந்து கொடுத்தா தானே அது கேட்கும். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால். அப்ப கேட்கலன்னா நீ அவருக்கு ஆடு இல்லைன்னு அர்த்தம். ஒன்று ரீசெக்கப் பண்ணிக்க, நீ அவருக்கு ஆடா இல்லையான்னு. நீ நினைக்கிறபடிதான் ஆண்டவர் செய்யணும்னு அவருக்கு ஆர்டர் கொடுக்காத. அவர் நினைக்கிறபடி அவருடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு திரும்பி வா. உன்னுடைய இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்பு, அவருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பு. எல்லாத்தையும் நீ விரும்புகிறபடி செய்துட்டு ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்க, ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்க. எத்தனை நேரம் உன்னை எச்சரித்தார், எத்தனை நேரம் உன்னை கடிந்து கொண்டார். உன் வழி எனக்கு முன்பாக மாறுபாடா இருக்கிறது, ஜாக்கிரதை. நீ வாழுகிற வாழ்க்கையின் முறை என்னை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது, ஜாக்கிரதை. உன் கீழ்ப்படியாமை பார்த்து பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன், ஜாக்கிரதை. ஆனா நமக்கு ஒண்ணு காதல கேட்கும், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்கு அந்த 12ஆம் அதிகாரத்தில் முன்னால போய் நீங்க வாசிக்கணும். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு இதையெல்லாம் விட்டுக்கிட்டு புறப்பட்டு போனா வாக்கு கொடுத்தாரு கரங்களை கொட்டி. ஆனா நம்ம எதையும் விடவும் மாட்டோம், நம்ம எதையும் விடவும் மாட்டோம், புறப்பட்டு போகவும் மாட்டோம். ஆனா நமக்கு என்ன வேணும்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக்கவே பெருக்க பண்ணி உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னவரே, ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையின் படி என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. போனியா? புறப்பட்டு போனியா? இல்ல. விட்ட சொன்ன எதை விட்ட?
எதையும் நான் செய்ய மாட்டேன். மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் எனக்கு நான் விரும்புகிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மேல எல்லாம் செய்யணும். ஆனால் நான் எதிலையும் மாற மாட்டேன். நான் இதை செய்தா நீர் இதை செய்யணுங்கிறது அது கர்த்தரை கட்டாயப்படுத்துவது. அவர் எனக்கு செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் நான் இதை செய்கிறேன் என்கிறது தேவனை பிரியப்படுத்துகிறது. அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர. அதை தான் உன்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். பைபிளில் வசனம் உண்டு. கண்டிப்பாயுமல்ல, விசனமாயுமல்ல, மனப்பூர்வமாய். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் யாருக்கென்று? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கென்று? கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யணும். எல்லாத்தையும் நாம மகிமைக்காக செய்துட்டு நான் செய்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியல, அதனால நான் சொல்றேன்னு எழும்பி நின்று சாட்சி சொல்றதில்ல வாழ்க்கை. யாருக்காக செய்கிறாய்? எதற்காக செய்கிறாய்? தேவனுடைய போதனை உனக்கு என்ன சொல்லுகிறது? எல்லாத்தையும் செய்து முடிச்ச பிறகு என்ன சொல்லணுமா தெரியுமா? அப்ரோஜனமானவன், அப்ரோஜனமானவன் நான் ஆண்டவரே, என்னை கொண்டு இவைகளை நடப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டு அவருக்கும் உனக்கும் உள்ளால மட்டும் வச்சிருக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏசாயா 48:17-18 வாசிங்க. எதை போதிக்கிறாராம்? இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து சொல்றாரு. அவரே சொல்றாரு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா. அப்ப அவர் எதை கொண்டு போதிக்கிறார்? கற்பனைகளை கொண்டு போதிக்கிறார். 18வது வசனத்தின்படி எதை போதிக்கிறார்? பிரயோஜனமாயிருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். மனுஷன் பிரயோஜனமற்றவைகளை போதிப்பான். சாத்தான் பிரயோஜனமற்றவைகளை போதிப்பான். உன்னுடைய மாம்ச சிந்தை உனக்கு பிரயோஜனமற்றவைகளை போதிக்கும். ஆனால் கர்த்தர் தன்னுடைய கற்பனையை கொண்டு உனக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்த விரும்புகிறார். நீ நடக்கிற விரும்புகிற வழிகளில் அல்ல, அவர் எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வழியிலே உன்னை நடத்த விரும்புகிற உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும்னு சொல்றாரு. கற்பனை என்ன? கற்பனை அதங்க கிடக்கு. நான் என்ன நினைக்கிறேனோ, என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அதான் நான் செய்வேன். என்ன இருந்தும் ஏன் தெரியுமா சொல்லுவேன், சமாதானத்தை இழந்து போற. உன் சமாதான இன்மை உன்னோட கூட மட்டும் நிற்குதா? உன்னை சார்ந்த அநேகம் பேரை பாதிக்கிறது. அது அவர் என்ன பண்றாரா? அப்பொழுது உன் சமாதான நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் பொங்கி பொங்கி வரும். சமாதானம் கேடெல்லாம் அங்க போயிட்டு இருக்கும், வந்து கொண்டே இருக்கும் நதி. ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த காலை வேளையில் என்ன கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் தேவ போதனையை கேட்டு அதன்படி நடக்காதபடியினாலே தேவ கோபம் அவர்கள் நடுவில் பற்றி எரிந்தது. எந்த கானானுக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு சேர்க்க விரும்பினாரோ அந்த கானானை அவர்களில் அநேகம் பேர் இழந்து போனார்கள். மோசே கூட தேவன் போதிச்சதை கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாரு. மோசே, ஆரோன் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. கண்மலையை பார்த்து பேசுன்னு போதிச்சாரு, இவங்க போய் அடிச்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டாரு, கானானுக்குள்ளால பிரவேசிக்க மாட்டாய். ஆரோனும் பிரவேசிக்க முடியல, முதல் பிரதான ஆசாரியன் மோசேயும் பிரவேசிக்க முடியல. வருத்தத்திற்குரிய ஒரு காரியம். அதுக்காக அவங்க பூமிக்குரிய கானானாதனால இழந்தாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு நீங்க நினைக்கலாம். பரலோகத்துக்கு போய் இருக்கலாம் பழைய ஏற்பாட்டு நியமத்தின்படி. ஆனா புதிய ஏற்பாட்டு நியமத்தின்படி நீ போவியா? பழைய ஏற்பாட்டு நியமத்தை பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டு நியமம் கடினம். பரலோகத்துக்கு வர்றது இன்னைக்கு பரலோகம் எல்லாம் இவன் சில நினைக்கிறான், கர்த்தருக்கு எப்படி போதிக்கிறான். கர்த்தருக்கு சோதனை. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பரலோகங்கிறது என்ன தெரியுமா? உனக்கு தாய் வீடு போல. தாய் வீட்டில் கூட சிலைமை போக முடியாது. அப்போ
கொடுவா வாழையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமியார் வீடு, மருமகளுக்கு மகளுக்கு வாழ்க்கை வாழாயிரும்னு சொல்லிக்கிட்டு என்ன வந்தாலும் மாமனார் மாமியாரும், பயிலுக்கு வாழ்க்கை வாசமாக போயிடும்னு சொல்லிக்கிட்டு மாமனார் மாமியாரும் ரெண்டு பக்கமும் சொல்லணும். இல்லை, மாமியாரும் மாமனாரும் திறந்தா சொன்னால் போச்சு. அதனால் மருமகனா எப்போ வேணுமென்னாலும் வரலாம், மருமோளா எப்போ வேணுமென்னாலும் வந்துடு. மல்லு கட்டிகிட்டு இருக்க முடியாது. உனக்கு நினைப்பு தான் உனக்கு பொழப்ப கிடக்குது. ஒரே ஒரு கேள்வியோடு கூட முடிக்கிறேன். நீ பூமிக்குரிய கானானுக்கல்ல, என் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டவள். அவர் நடத்துகிற நல் வழியிலே நடக்காவிட்டால் நீ போய் சேர மாட்டேங்கிறது வேதத்தின் உண்மை. கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டு மட்டும் இந்த சபைக்கு முன்னால் முடிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமையில், இன்னைக்கு நீ இருக்கிற கண்டிஷனில் என் இயேசு வந்தால் எத்தனை பேர் பரலோகத்திற்கு போவதற்கு ஆயத்தம்? நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களில் எத்தனை பேர் உங்கள் நெஞ்சில் கையை இப்படி வச்சுக்கிட்டு கர்த்தர் போதித்து நடத்துகிற நல் வழியை விட்டு இன்னொரு வழியிலே நான் நடக்கவில்லை, நடக்க துணியவும் மாட்டேன் என்று சொல்லி உங்களில் எத்தனை பேர் தைரியமாக இந்த நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு இந்த பகல் காலத்தில் சொல்ல முடியும்? போதித்து நடத்தப்படுகிற கூட்டம் சபையையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு போதிக்கிறார். ஆமே. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும். கரங்களை கொட்டி அபிஷேகம் இருந்தால் எல்லாம் போதிக்கும். அபிஷேகங்கிற பேரில் சிலருக்குள்ளால வேற என்னமோ இல்லை இருக்குது. அது எப்படி போதிக்கும்? அது அதுக்கு ஏற்றதை தானே போதிக்கும். உண்மையான அபிஷேகம் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உரியவைகளை போதிக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்னைய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரட்டுமே. லாஸ்ட் சாய்ஸ். இனி ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். நீ இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். காலம் கடைசி, இயேசுவின் வருகை சமீபம். உணர்ந்து கொள் சபையே. ஒரு பக்கத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்கு சாத்தான் தீவிரித்து போராடி கொண்டிருக்கிறார். மறுபக்கத்தில் எப்படியாகலும் தனக்கென்று சொல்லி ஒரு கூட்டத்தை கிறிஸ்துவின் மனவாட்டியாக மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளாய் தீவிரித்து கொண்டிருக்கிறார். இரண்டுக்கும் இடையில நீ பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய். உன்னுடைய முடிவு எங்கே இருக்கும் என்பதை நீ தான் தீர்மானிக்கணும். அது உன் கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன் சொல்லுங்களேன். நீ நித்தியத்தை எங்கே கழிக்கணுங்கிறத நீ தான் தீர்மானிக்கணும். ஆமேன். அதை ஊழியக்காரன் தீர்மானிக்க மாட்டான், கர்த்தர் தீர்மானிக்க மாட்டார். ஏன்னா அவர் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து முடித்து விட்டார். அப்படியே முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவன் போதிக்கிற நல்வழியிலே நானும் என் குடும்பமும் நடந்து கொண்டிருக்கிறோமா? நானாகிலும் வாலிபனே உன்னை கேட்டுப்பார், வாலிப மகளே உன்னை கேட்டுப்பார், அன்பு சகோதரனை உன்னை கேட்டுப்பார், அன்பு சகோதரியை உன்னை கேட்டுப்பார், தகப்பனே தாயை உங்களை கேட்டு பாருங்க. என் வீட்டுக்குள்ளால, என் சபைக்குள்ளால நானாகிலும் கர்த்தருடைய போதனையை கேட்டு அவர் நடத்துகிற நல்வழியிலே நடந்து கொண்டிருக்கிறேனா என்பதை சோதித்தறிவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.